இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பேசணும். சொல்லுப்பா. வாழ்க்கையில ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்க நம்மகிட்ட யாராவது, அ, எப்படி பதில் சொல்றோம்? அது ரொம்ப முக்கியம். அ, கட்டாயம் தான். ஆ என்ன நம்ம ஏதோ மனசுக்கு வந்தது, இல்லாட்டினா என்ன தோணுதோ அதை உடனே சொல்லிடுறோம் இல்லையா? அதனால பல விளைவுகள் இருக்கு. ஆனா, நல்ல விளைவுகள் வேணும்னா, இந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அதுல எப்பவுமே யோசிச்சு கரெக்ட்டா பதில் சொல்லணும். சமயோஜிதமா பதில் சொல்லணும். அதுக்கு என்ன முக்கியம்னா, நம்மளுடைய புத்தி கூர்மை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சுல்தான் இப்ப அரண்மனையில நிறைய அடிமைகள் இருந்தாங்க. அதுவும் நிறைய அடிமை பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. மினிஸ்டர்லாம் சொன்னாங்க, மார்க்கெட்ல ஒரு பொண்ணு இருக்கு, அடிமை பெண்ணு. அது விலைய வாங்கவே முடியாது. அவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு அந்த பெண்ணுடைய விலை அப்படின்னு சொன்னான். அப்படியா? சரி நீ போய் அந்த பிள்ளைய கூட்டு வா அப்படின்னு. போய் அந்த பொண்ணை கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்தோடனே இவர் கேட்டார் அவர்ட்ட. அந்த பிள்ளைகிட்ட கேட்டார். உனக்கு ஏம்மா இவ்வளோ நீ ஜாஸ்தியா விலை இருக்கு? மற்ற பிள்ளைகளை விட நீ ஒரு 100 மடங்கு ஜாஸ்தி சார்ஜ் பண்ணுறியாமே அப்படின்னு. அது சொல்லிச்சான், நான் ஏன் தெரியுமா அவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன்? என்னுடைய இன்டெலிஜென்ஸால் தான், என்னுடைய புத்தி கூர்மையால் தான் நான் அவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன். நான் எதுக்கும் நல்லா பதில் சொல்ல தெரியுமோ நல்லா. அப்படியா? நான் ஒரு 5 கேள்வி கேட்பேன். அதுக்கு நீ கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா உனக்கு சுதந்திரம். நீ இனிமேல் அடிமை கிடையாது. இல்லைன்னா தப்பாக சொன்னீங்கன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னா. கொன்னுடுவார். ஓகே. சரி அப்படி கேளுங்க அப்படின்றார். கேட்கறதுக்கு முன்னாடி சுற்றி நின்றவங்கெல்லாம் பார்த்து, சரி என்னுடைய குதிரையை ரெடி பண்ணுங்க, நான் தன்னோட பேசி முடிஞ்ச உடனே நான் ஃப்ரீயாக போயிடுவேன் அப்படின்னு. ஓ, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக தன்னம்பிக்கை. ஆமாம். அப்போ ராஜா கேட்டாராம், உலகத்திலேயே மேலே உயர்ந்த ஆடை என்ன? அதே மாதிரி ரொம்ப விலை உயர்ந்த, ரொம்ப மதிப்புக்குரிய ஸ்மெல் என்ன? அப்புறம் எது நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப ருசியாக சாப்பிட முடியும்? அப்புறம் எந்த பெட்டில் படுத்தா நமக்கு தூக்கம் நல்லா வரும்? கடைசியாக எந்த நாடு உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற நாடு அப்படின்னு கேட்டேன். நீ சொன்ன ஓகே நான் சொல்கிறேன். முதல்ல ஏழையுடைய உடுப்பு தான் ரொம்ப விலை உயர்ந்தது. ஏன்னா அவனுக்கு ஒரே ஒரு உடுப்பு இருக்குது. அவன் எல்லா சீசன்லையும் அதை போட்டுக்குவான். அதனால் அதுதான் அவனுக்கு அது விலை உயர்ந்தது, உலகத்திலே விலை. அதே மாதிரி அம்மாவுடைய பாசம் இருக்கே, அந்த சின்ன பிள்ளையிலேருந்து அந்த அம்மாவுடைய வாசத்தை நம்ம ஏற்கிறோம் இல்லையா, அதுதான் விலையுயர்ந்த வாசனை அப்படின்னு சொன்னாலாம். சரி, மூணாவது சாப்பாடு. ரொம்ப ருசியான சாப்பாடு எப்படின்னா, நம்ம என்னைக்கு பசிச்சு சாப்பிட்றோமோ அன்னைக்கு தான் அது ஒரு ருசியான சாப்பாடு. எந்த பெட்டு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்ல தூக்கம் வரும்? என்னைக்கு நீ கவலை இல்லாமல் நீ படுக்கிறியோ அன்னைக்கு தான் வரும். நீ தங்கத்தால் செஞ்ச பெட்டாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி பெட்டாக இருந்தாலும் சரி, உனக்கு கவலைகளும் மன உளைச்சல்களும் இருந்துச்சுன்னா நீ தூங்க முடியாது இந்த பெட்டில் அப்படின்னா. சரி அப்படின்னு சொன்ன. அப்புறம் புறப்பட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிடு அப்படின்னு. எந்த நாடு என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கோ, அதுவும் இல்லாமல் அந்த நாட்டை ஆள்றவர் என்னைக்கு ரொம்ப புத்திசாலியாக இருக்காரோ அன்னைக்கு தான் அந்த நாடு நல்லா இருக்கணும். இது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது இல்லையா? எந்த நாடு தான் புத்திசாலியால் நம்ம எல்லா நாட்டையும் பார்த்தீங்கன்னா. கரெக்டு தான்ப்பா. சரி. இதை நீங்கள் சொல்லும் போது எனக்கு இன்னும் ஒரு ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருது. அக்பர் ஒரு பெரிய முகலாய மன்னர், ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அவர் இதில் நவரத்னங்கள்னு சொல்லிட்டு 9 ரொம்ப அறிவாளிகளும் அவங்கவுங்க கலைகளில் தேர்ச்சி பெற்றவங்களுமா இருந்தாங்க. தான்சேன் அந்த இதில் நவரத்னங்களில் ஒருத்தர். அவர் பெரிய பிரசித்தி பெற்ற பாடகர். அவர் பாடினா மழை கூட பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இதில் இருந்தது சந்தோஷமாக இருந்தார் அக்பர். ஒரு நாள் அவர் வாக்கிங் போகும்போது எங்கேயோ பாட்டு சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. ஒரு அந்த பக்கத்தில் போய் என்ன ஏது யார் பாடுறா அப்படின்னு பார்க்கும்போது அது தான்சேனோட வீடு. அங்கே தான்சேன் பாடிட்டு இருக்காரு. அக்பருக்கு ஒரே என்னடா இது, நம்ம அரச சபையில் இருக்கும்போது இவ்வளவு அழகா அவர் பாடலையே, இங்கே வீட்டில் இவ்வளவு அழகா பாடுறாரு அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, அவரை கேட்கணும் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னுட்டு. அடுத்த நாள் ஒரு சபையில் வரும்போது
இப்படி கேட்டாரு. "ஏன்பா, நீ வந்து அரச சபையில நவரத்தினங்கள்ல ஒண்ணு. நீ வந்து இங்கேயும் நல்லா தான் பாடுற. ஆனா, நீ உன் வீட்ல பாடுனது ம். ரொம்ப வசந்தம் ராகத்துல நீ பாடிட்டு இருந்த. அ?" அப்படின்னும்போது, "இதுக்கு என்ன காரணம்? எனக்கு வருத்தமா இருந்தது." அப்படின்னு சொன்னாரு அவரு. அப்ப தான்சேன் சொன்னாரு, "ஐயா, நீங்க வந்து எனக்கு இடம் குடுத்துருக்கீங்க. அ ஏராளமா செல்வத்த எனக்கு குடுத்துருக்கீங்க. எனக்கு அதுல சந்தோஷம் தான். ஆனா, இந்த குரல குடுத்தது அந்த இறைவன். அந்த இறைவனுக்கு நான் பாடும்போது, அது தானா எங்கேயோ போய் நிக்குது." அப்படின்னாரு. அப்பதான் அக்பர் அத புரிஞ்சுக்கணும். உணர்ந்துகிட்டாரு. கரெக்ட். நல்ல நல்ல விஷயங்கள் இன்னைக்கு ஷேர் ம், பண்ணோம். ம். இந்த வாரம் நீங்க யார் யாரு பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ, திருமண நாளை கொண்டாடுறீங்களோ, உங்க பிள்ளைங்க பிறந்த நாளை கொண்டாடுதுகளோ, திருமண நாளை கொண்டாடுதுகளோ, உங்க வீட்ல எதுவும் விசேஷம் நடக்குதோ, எல்லாத்துக்கும் நாங்க 2 பேரும் வாழ்த்துக்கள் சொல்றோம், வேண்டுறோம். அதே சமயம் நம்மள நெறைய பேர் உடம்பு நல்லா இல்லாம இருப்போம். மனசுல வாட்டமா இருப்போம். தனிமையில வாடுவோம். இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம், வேண்டுவோம். அவங்களுக்கு சக்தியும், பலனும் கட்டாயம் கிடைக்கும். அடுத்த வாரம் பார்ப்போமா? அடுத்த வாரம் பார்க்கலாமா? ஓகே.